வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 பீர்க்கங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கூட நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் கடுகு உளுந்தம் பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, காய்ஞ்ச மிளகாயை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை சேர்த்துக்கிறேன். பீர்க்கங்காய் ஒரு 2 மினிட்ஸில் வதங்கிடும். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பீர்க்கங்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் 4 முட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 1 முட்டை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், நம்ம எப்போதும் நார்மலாக எப்படி முட்டை கிண்டுவோமோ அதே மாதிரி முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு போட தேவையில்லை, ஏன்னா நம்ம ஏற்கனவே பீர்க்கங்காய்க்கு போடவில்லை, நான் சேர்த்தே முட்டைக்கும் உப்பு போட்டிருக்கேன். அதனால நம்ம உப்பு போட தேவையில்லை. இப்போ பாருங்கள், அவ்வளோதான், நம்மளுக்கு முட்டையும் நல்லா வெந்துருச்சு. இது கூட நான் இப்போ மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே சிம்பிளான பீர்க்கங்காய் முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்கள் காய்கறிகள் தனியாக சாப்பிடாம இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.